powered by Bommis Ladies Engum Engengum Bommis. Co-presented by Ramraj Little Stars Dhotis and Shirts. அண்ணா நீங்க வந்து நம்ம குழந்தைகளுக்காகவே நிறைய கவிதைகள்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு Yeah, it's a very கேள்விப்பட்டேன். nice serious கவிதை. ஆஹா. பட் நான் அந்த கவிதை சொல்லும்போது ஆடியன்ஸ்லாம் வந்து ஆஹா. வா 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 வர. சொல்றீங்களா? வா 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 அதான் மழலையின் சிறப்பு அதன் குறும்பு சிரிப்பு ஆ வா 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 வா. குழந்தையின் குதூகல பார்வை அதன் மரகத கண்கள் ஆ. மூடி விரியும் முல்லை பூக்கள் வா 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 வா. ஆ. குழந்தையின் அந்த மழலை பேச்சை அடடா. கேட்டா அந்த குயிலும் புதிய சங்கீதம் பாடும் வா வா வா. குக்கு. டா 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 டா. சூப்பர்ண்ணா. அந்த மாதிரி அழகான குழந்தைங்க அறிவான குழந்தைங்க சுட்டியான குழந்தைங்க தான் நம்ம சுட்டி சாம்பியன்ஸுக்கு வர போறாங்க. கண்டிப்பாண்ணா. Yeah. ஸோ வந்துட்டு எல்லாமே வந்து 3 குழந்தைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான குழந்தைகள் வந்திருக்காங்க. குழந்தைங்கனாலே பியூட்டிஃபுல் தான். ஆமா. சோ குழந்தைங்க வந்திருக்காங்கனாலே அந்த இடமே பியூட்டிஃபுல்லா போகுது, நம்மளும் அந்த இடமே ஆனந்தமா போகுது, அந்த இடமே வந்து அதிர போகுது. ஏன்னா இது சுட்டி சாம்பியன். Let's welcome Shasmita and family. பாடிய தமிழ் செல்வி take you shopping to the நல்லி போகாதடி தள்ளி தள்ளி தெரியாதா மாமங்கில்லி பாடிய தமிழ் செல்வி take you shopping to the நல்லி போகாதடி தள்ளி தள்ளி தெரியாதா மாமங்கில்லி பாடிய தமிழ் செல்வி take you shopping to the நல்லி போகாதடி தள்ளி தள்ளி தெரியாதா மாமங்கில்லி. Shasmita உங்க பேர் என்ன? அவ பேர் சஸ்மிதா இல்லப்பா, சுஷ்மிதா. சுஷ்மிதாவா? அவங்க சும்மா காமெடி பண்றாங்க. இப்பதான்ப்பா என் வாழ்க்கையிலே ஒரு சின்ன குழந்தை என்ன பார்த்து நீங்க நல்லா காமெடி பண்றீங்கன்னு சொல்லிருக்கு. அம்மா அப்பா பத்தி கொஞ்சம் சொல்ல. இந்த குழந்தை பேர் என்ன? நீங்க பப்பி. பப்பி, பப்பிமா. ஓகே. அந்த குழந்தை பேர் என்ன? கிப்பி. நிருமல் நிருமல். ஓகே. என்ன பண்றாங்க? நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்களுக்காக என்ன வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீட்டுக்கு வரும்போது என்ன வேணும்? மிச்சர் பக்கோடா வேணும்ரா? வச்சு என்ன வாங்கிட்டு வர மாட்டாரு. அவர் ஊருக்கு போய் ஊர்ல இருந்து வரும்போது எங்களுக்கு ஏதாவது டாய்ஸ் புடவை ட்ரெஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவார். சாக்லேட். இந்த செல்லக்குட்டியோட ஏவி எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாமா? ஓகே. ஏவிபி. என் பேர் ஜெயலட்சுமி, என் ஹஸ்பண்ட் பேர் நிர்மல்குமார். இது என் பொண்ணு சஷ்மிதா. இவ தான் சுட்டி சாம்பியன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா. நான் என் பொண்ணு சஷ்மிதாவை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப வாழவ. ஆனால் அதுக்கு தகுந்த மாரி ஷார்ப்பாகவும் இருப்பாள், இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாள். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான். நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா, மெடல்ஸ் வாங்கியிருக்கா. ஸ்கூலில் ஆல்ரவுண்டர், பெஸ்ட் பர்ஃபார்மர்னு நிறைய அவளுக்கு வந்து அவார்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா பாட்டு பாடுவாள், டான்ஸ் ஆடுவாள் பயங்கரமாக. குத்து சாங்க்கு தான் டான்ஸ் ஆடுவாள். आलमा डोलमा ऐसा लंगड़ी मालमा तेजी गली जिन्ने क्रैकी उठा सालमा. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சுட்டி சாம்பியன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி கலக்க போகிறோம். அதாவது நிறைய வீடியோ பார்த்துருக்கோம், ஆனா இவ வீடியோல மட்டும்தான் என்ன ஒரு அழகு, என்ன ஒரு குறும்பு பார்வை, இல்ல நல்ல அழகான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கா. சுஷ்மிதா பாடுவதானே? சுஷ்மிதா கிடையாது, சுஷ்மிதா. பரவாயில்ல எது வேணாலும் சொல்லுங்க. ஓகே. சரி எல்லாம் பாடுவேன்னு எனக்கு சொன்னாங்க. ஏதோ ஒரு பாட்டு பாடுறியா? பாடு. வாடா மாப்பிள்ள வளப்பல தூக்கு வாலிபால் அங்கலாமா ஆறு சாப்பிடல சைக்கிள் கேப்ல இடுப்பு போடலாமா. எப்படி அப்படி நம்ம சுட்டி சாம்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட் இருக்கு. அந்த 3 ரவுண்ட் வந்து 2 பேருமே விளையாட போறீங்க. அதுக்கு நீங்க உங்களை அப்படியே தயார்படுத்திக்கோங்க. ஓகே. Thank you so much. Take your seat. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல நெக்ஸ்ட் சுட்டி சாகில் அண்ட் ஃபேமிலி. आलमा डोलमा ऐसा लंगड़ी
सालंगड़ी मालमा तेची गली जिन क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कोत उठा गलगले पलचिन पल बलक मिटा मन लोकले இந்த மாதிரி டான்ஸ் வரும்போது நான் வந்து 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அந்த டைம்ல தான் இந்த ஆடி இருக்கேன். நேருமம்மா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம், ரோஜா மலரை எடுத்து மார்பில் அணிந்து கொண்டாராம் அப்படின்னு நான் கூட டான்ஸ். காலேஜ் டைம்ல கூட முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா அந்த மாதிரி பல ஸ்டெப்ல எங்களுக்கு ஞாபகப்படுத்தினது உங்களுடைய குடும்பத்திற்கு மிக்க நன்றி. ஹாய் குட்டி, உன் பேர் என்ன? சாகில் யார் பிடிக்கும்? எந்த ஹீரோ பிடிக்கும் உனக்கு? கபாலி கபாலி தான் பிடிக்குமா? சரி ஓகே செல்லக்குட்டி, நீ ஏவில என்னென்ன சேட்டை பண்ணிருக்கேன்னு பாத்துடலாமா? பாத்துலாமா? ஓகே ஏவி ப்ளீஸ். நான் டாக்டர் கோபிநாத், இது என்னோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் நந்தினி, அண்ட் இது என்னோட பெரிய டாட்டர் மோக்ஷிதா, இது என்னோட சன் சாஹில். ரொம்ப சமத்தாக இருப்பார். என்னெல்லாம் ரொம்ப தொல்லைப்படுறது கிடையாது. அவருக்கு பிடிச்சது எல்லாம் இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார், அப்புறம் ஷூட்டிங் கேம்ஸு, இது மாதிரி விளையாடுவார். அண்ட் முக்கியமாக எங்கள் பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் எல்லாருக்கும் இவர் ரொம்ப 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 பிடிக்கும். பக்தி நிறைஞ்ச குழந்தை, ஸ்லோகத்தில் அவனுக்கு பிரியம் ஜாஸ்தி. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरगा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. இங்கதான் எப்படி இருக்கான் பாவன்? ஆமா என்ன கலக்குறாரு? அங்க பயங்கரமா சேட்டை பண்ணிருக்கேன். இங்க இவ்வளவு சைலண்டா இருக்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய உனக்கு வந்து கேம் வரப்போகுது, ரவுண்ட் வரப்போகுது, அதில் ஃபுல்லாக வின் பண்ணிடுவியா? சுட்டி சாம்பியன்ஸ் ஆகிடுவியா? ஷோரா? நம்ம சுட்டி சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ வந்து நீங்கள் ஃபேமிலியோட வந்து கேம்லாம் வந்து விளையாட போறீங்க. அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத வந்து குழந்தைக்கும் நீங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே டிஸ்கஷன் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் குழந்தையும் வர போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். Let's welcome Samanmita and family. கொக்கரக்கோ கொழி குவ கொண்ட செவல் குத்து போட குத்தடிக்க வந்து இருக்கேன் முருகன் ரஜினி முருகன் கன் 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 ரஜினி முருகன் கன் கன். வெல்கம் சமன் மித்தா. என்னங்க சமன் மித்தான்னு பேர் வச்சிருக்கீங்க? நீங்க என்ன லாயர் குடும்பமா? சமன்மிதானா ஈக்குவல் டு ஆல்னு அர்த்தம். ஈக்குவல் டு ஆல். எந்த மொழியில சமன் மித்தானா ஈக்குவல் டு ஆல்? சான்ஸ்கிரிட். ஓகே சமன் மித்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? காவேரி, இப்ப சமன் மித்தா கூட யார் அதிகமான நேரத்தை செலவிடுவது? நான் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். செல்லக்குட்டி, நீங்க அழகா பாட்டுலாம் பாடுவீங்களாமே, டைலாக்லாம் பேசுவீங்களாமே, எங்களுக்காக அந்த அழகான பாட்டு பாடி காமிக்கிறீங்களா? ஓகே. ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீ மனோஹராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீ மனோஹராம ஏலன நிதய இந்தை நாராதய ஏலன நிதய இந்தை நாராதய ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீ மனோஹராம. ஓகே, உன்னோட ஏவி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா? ஓகே ஏவி ப்ளீஸ். என் பேர் காவேரி, எங்கள் ஹஸ்பண்டு நாகேந்திரகுமார், என் டாட்டர் சமன்விதா. வீட்டை பொறுத்த வரைக்கும் செம்ம சுட்டி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க எல்லாரையும். ஏதாவது வீட்டில் எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னா ஏதாவது மியூசிக்ஸ் போட்டுட்டு ஆடிக்கிட்டே இருப்போம். ஃபோக் சாங்ஸுக்கு ரொம்ப ஃபோக் சாங்ஸ்னால் ரொம்ப இது ஆடிக்கிட்டே இருப்போம். ஜீ தமிழா சுட்டி
விளையாடி ஜெயிக்க போறோம். சூப்பர். அங்கேயும் அழகா பாட்டு பாடிருக்கீங்க, சூப்பரா டான்ஸும் ஆடிருக்கீங்க, அருமை. ஓகே ஓகே, நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. அந்த 3 ரவுண்ட்ஸ்ல வின் பண்ணாதான் வந்து அந்த சுட்டி சாம்பியன்ஸோட டைட்டில் கப் வந்து பாப்பாக்கு வந்து வரும். அதுக்கு நீங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நீங்க குழந்தைகிட்டே டிஸ்கஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஈயர்ச்சா காப்பி. பார்ட்டிசிபென்ட்ஸ் நல்லா கேட்டுங்க. ஈயடிச்சா காப்பியினுடைய ரூல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அம்மா அப்பா குழந்தை 3 பேருக்குள்ள ஒரு புரிதலை நாங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ இங்கே என்னென்னா, அம்மா அப்பா இங்கே இருப்பீங்க, குழந்தை வந்து இன்னொரு ஸ்டெரைல் ஏரியாவில் இருப்பாங்க, சரிங்களா? இப்போது இங்கே வந்து அம்மா அப்பா கிட்ட 5 கேள்வி கேட்போம். அதே 5 கேள்வியை உள்ள குழந்தைகிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற பதிலும் உங்கள் குழந்தை சொல்கிற பதிலும் கரெக்டாக டேலி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு 20 புள்ளிகள், 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி 5 கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஓகே, புரியுதா? ரெடி? போலாமா? ஓகே, நம்ம ஈயர்ச்சா காப்பில ஃபர்ஸ்ட் காலத்துல இறங்க போறது சஷ்மிதா ஃபேமிலி. ஈயர்ச்சா காப்பி விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? குட்டிமா போலாமா? ஓகே, வாங்க போலாம். ஜெயலட்சுமி, நிர்மல், வெல்கம் டு ஈயர்ச்சா காப்பி ரவுண்ட். ரெடி? ஓகே, ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் பார்க்க போதே. உங்களோட பர்ஸ் கலர் என்ன? ப்ரௌன். 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 ஷூர். சஷ்மிதா கேட்டா கரெக்டா சொல்லிடுவா. சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? ஆமா, ஆனா பர்ஸ் மாத்தி இப்போ 1.5 மாசம் ஆகுது. பட் பர்ஸ் தானே மாத்திருக்கீங்க? ஆமா. சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஓகே, ரைட், பாப்போம். ஓகே, நந்தினி. செல்லக்குட்டி, உங்க அப்பாவோட பர்ஸ் கலர் என்ன கலர்? Black. Black? ஆனா உங்க அப்பா வந்து என்ன கலர் சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்களும் blackனு சொன்னாங்க. ஆனா உங்க Black சொல்லலையா, அவங்க brown தான் சொல்லிருக்காங்க. அதனால வந்து அவங்க தப்பா சொல்லிருக்காங்க, நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது क्वेश्चन. நீங்க சமைக்கிறதுல உங்க குழந்தைக்கு எது பிடிக்காது? எக் பொரியல். எக் பொடிமாஸ் பிடிக்காது. ஓகே, பார்க்கலாம் என்ன சொல்றாங்க. ஓகே, நந்தினி. ஓகே, செல்லக்குட்டி, அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு எது பிடிக்கவே பிடிக்காது? முட்டை பொரியல் பிடிக்காது. முட்டை பொரியல் பிடிக்காதா? வெரி குட். கரெக்டான பதில், 20 பாயிண்ட்ஸ். மூணாவது அப்பாக்கு, நீங்க உங்க வைஃபை அதாவது ஜெயலட்சுமிய எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? புச்சி. புச்சி. எப்படி கூப்பிடுங்க ரோட்டி? புச்சி. ஹை, வெக்கத்தை போடுறா. புச்சி, இது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பார்க்கலாம். ஓகே, நந்தினி. ஓகே, செல்லக்குட்டி, உங்க அப்பா இருக்காருல்ல, உங்க அம்மாவை எப்படி செல்லமா கூப்பிடுவாருட? பப்பி. பப்பி அப்படின்னு கூப்பிடுவாரா? அப்பா என்ன சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க? இல்லாம செல்லமா எப்படி கூப்பிடுறதுன்னு பப்பின்னு தான் சொல்லிருப்பாரா? ஆனா வந்து அப்பா வந்து பார்த்தோன்னா என் ஒய்ஃப் வந்து செல்லமா பூச்சின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நீங்க வந்து பப்பின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து தவறான பதில் அப்படின்றதுனால இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட்ஸ். நான்காவது கேள்வி ஈயடிச்சா காப்பி ரவுண்ட்ல. நிர்மல், உங்களுக்கு உங்க அக்கா பையனுடைய பெயர் என்ன? ஆகாஷ். ஆகாஷ். ஆகாஷ் என்கிற அப்பு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளுக்கு எது தெரியுன்ற மாதிரி இன்டெலிஜென்ட் சொல்லுங்க. ஆகாஷ் பேர் தான் அப்புங்கிறது. அப்பு. ஓகே, ஆமா. ஆகாஷ் சொல்லுவாங்களா அப்பு சொல்லுவாங்களா? அப்பு ஸ்ரீ. 2 பேர் சொல்லிடுவாங்க அப்பு. ஆமா, 2 பேர் சொல்லுவாங்க, இல்ல ஒரு பேர் அப்போ வச்சு சொல்லிடுவாங்க. சரி, ஓகே, அப்பு சொன்னா நான் கொடுத்துறேன். ஓகே. ஓகேவா? ரெடி, பாப்போம். ஓகே, நந்தினி, ஓவர் டு யூ. செல்லக்குட்டி, சரியான क्वेश्चन. ஓகே, உங்க அப்பாவுடைய அக்கா பையன் பேர் என்ன? அப்பு. வெரி குட். கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க இந்த क्वेश्चंसக்கு. யூ கெட் இட் 20 பாயிண்ட்ஸ். ஜெயலட்சுமி, உங்க குழந்தையுடைய செருப்பு சைஸ் என்ன? ஸ்லிப்பர் சைஸ் 9. 9, அதாவது கிட்ஸ் 9. ஆமா. இது உங்களுக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியுமா? தெரியும், அவள்கிட்ட புது ஷூலாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது சைஸ்லாம் பார்த்து எடுப்போம்ல, அதனால இப்போ தெரியும். ரெடி, பார்க்கலாம். நந்தினி. ஓகே, செல்லக்குட்டி, உங்களோட ஸ்லிப்பர் சைஸ் என்னது? 9. என்னது 4ஆ? 9. 9ஆ? இது பேர் 9ஆ உங்களுக்கு? கரெக்ட். 9ஆ? ஓகே, சூப்பர். வெரி குட். கிளாப் கிளாப். நம்ம ஈயர்ச்சா கப்ல வந்து பாத்தீங்கன்னா 5 क्वेश्चंस வந்து கேட்டோம். அதுக்கு 2 பேருடைய தரப்புலமே 3 ஆன்சர் வந்து சேமா வந்திருக்கனால யூ கெட் இட் 60 பாயிண்ட்ஸ். வண்டர்ஃபுல். ரொம்ப பிரமாதமா விளையாண்டீங்க.
ஸோ 5 கேள்விக்கு நீங்கள் 3 கேள்வி கரெக்டாக பதில் சொல்லி 60 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கீங்க. ஸோ மேலும் 2 போட்டியாளர்கள் எப்படி விளையாட போகிறாங்கன்னு பொறுத்து உங்களோட நிலை இந்த ரவுண்டில் தெரியும். ஆல் தி பெஸ்ட். உங்கள் இடத்துக்கு நீங்கள் போகலாம். நம்ம இயர் கப்ல ஃபர்ஸ்ட் குட்டி வந்து செம்மையா விளையாண்டாங்க. நெக்ஸ்ட் குட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வரப்போகுது நந்தினி, கோபிநாத் அண்ட் சாஹில். ஓகே, இங்க பாரு குட்டிமா, அவங்க எப்படி விளையாண்டாங்கன்னு பாத்தீங்கல்ல. ஓகே, நீங்களும் சூப்பரா விளையாண்டுருவீங்களா? ஓகே, நீங்களும் இயர் கப் விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? வாங்க போலாம். ஓகே, கோபி, நந்தினி, வெல்கம் டு ஈயடிச்சா காப்பி ரவுண்ட். நந்தினி, உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க குழந்தையுடைய ஃபேவரட் சாங் என்ன? ஆலுமா டோலுமா. ஆலுமா டோலுமா. ஓகே கோபி, ரெடி? ஓகே பாப்பா, ஆலுமா டோலுமா. நந்தினி. ஓகே செல்லக்குட்டி, உங்களோட ஃபேவரட் சாங் என்ன சாங்? கபாலி. கபாலியா பிடிக்கும்? அச்சா. ஐயோ, உங்க அம்மா அப்பா வந்து ஆலுமா டோலுமா இசாலக்கடிமா ஆலுமான்னு சொல்லியிருக்காங்கம்மா. முதல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தவறான பதில் கொடுத்தனால நோ பாயிண்ட்ஸ். ஓகே தங்கம், அந்த பாட்டு ஒரு 2 வரி பாடி காமிங்க அக்காவுக்கு. நெருப்புடா நெருங்குடா பாப்போ நெருங்குடா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் அவ்வளவுதான். ஏய் சூப்பர் சூப்பரா பண்ணா. வெரி குட். ரெண்டாவது क्वेश्चन. ஓகே, உங்க குழந்தை சாஹில் எதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பார்? மொபைல் கேட்டு ரொம்ப அடம் பிடிப்பார். மொபைல்ல விளையாடுறதுக்கு. மொபைல் கொடுத்தே ஆகணும். டிவி கார்ட்டூன் பார்க்கறதுக்காக ரொம்ப அடம். கார்ட்டூன் பார்க்கறதுக்கா? எதுக்கு அதிகமா? ரெண்டுத்துல எது அதிகமா? மேக்ஸிமம் மொபைல். மேக்ஸிமம் மொபைல். ஓகே ரெடி, பாப்போம். ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. நீங்க எதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பீங்க? ரிமோட் கண்ட்ரோல் கார். ஓ, ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கணும் அப்படின்றதுக்காக அடம் பிடிப்பீங்களா? ஆனா அம்மா அப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? வேணும்ங்கிறது ரிமோட் கண்ட்ரோல். நீங்க வந்து மொபைல் கேட்டுதா நீங்க வந்து ரொம்ப அடம் பிடிப்பீங்களா? தெரியல. எனிவே செகண்ட் क्वेश्चनக்கு நீங்க தவறான பதில் சொன்னனால நோ பாயிண்ட்ஸ். மூணாவது क्वेश्चन கோபி, உங்களுக்கு தான் வருது. உங்க குழந்தை சாஹில் அழுதா நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுதா அடிப்பாங்க. அழுதா அடிப்பாங்க அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. ஆனா அவர் பதில் வந்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாரு, அதானே? ஓகே பாப்போம். ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே செல்லக்குட்டி, நீ அழுதா உங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்பட்டு வைக்குவாரு. குழந்தை அழுதா அப்பா சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்பட்டு வைக்குவாரு. சந்தோஷப்பட வைப்பாரு. ஹாப்பியா அங்க ஓ, வைக்குவாரு. உன்னை ஹாப்பியா வச்சுப்பாரா? எப்படி ஹாப்பியா வச்சுப்பாரு? ஏதாச்சும் கேம் விளையாடி. ஏதாவது கேம் விளையாடியா? ஓ, ஏதாவது ஒரு விளையாட்டு காமிச்சு உன்னை சிரிக்க வச்சிருவாரு அப்பா. ஆனா அப்பா வந்து தப்பா சொல்லியிருக்காரு பாய். மூணாவது क्वेश्चंஸ்க்கு வந்து தவறான பதில் அப்படின்றனால இதுக்கும் நோ பாயிண்ட்ஸ். நாலாவது क्वेश्चन. உங்க குழந்தை நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? பப்பு. பப்பு. அது அவருக்கு தெரியுமா? சரி. பார்க்கலாம். பப்பு. நந்தினி, உங்க அம்மா உங்களை செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க? செல்ல இங்க வா அங்க போன்னு கூப்பிடுறாங்க. செல்ல இங்க வா அங்க வா சொல்லுவாங்களா? அப்படிதான் கூப்பிடுவாங்களா? செல்லக்குட்டி இங்க வாங்க 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 அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என் பையனை வந்து செல்லமா பப்புன்னு தப்பா பதில் சொல்லிட்டாங்கப்பா. தப்பா பதில் சொல்லிட்டாங்க. நாலாவது क्वेश्चनக்கு 2 பேருடைய தரப்புல கரெக்டான பதில் இல்லாதனால அகைன் யூ கெட் இட் நோ பாயிண்ட்ஸ். 4 கேள்விகளுக்குமே வந்து நீங்க தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. 5வது கேள்வி. ஓகே, அப்பாவுக்கு போகலாம். நீங்க வேலை செய்யற இடம் எது? எங்க வேலை செய்றீங்க? ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல். ஓகே, எந்த ஹாஸ்பிட்டல்? மகாலட்சுமி கிளினிக். மகாலட்சுமி கிளினிக். அது அவருக்கு தெரியுமா? தெரியும். என்னன்னு சொல்லுவார் அவரு? சொல்லுவார் பேர். கிளினிக் ஹாஸ்பிட்டல் சொல்லுவார். கிளினிக் ஹாஸ்பிட்டல் சொல்லுவார். பார்க்கலாம். வில் ட்ரை டு கெட் யூ 20 பாயிண்ட்ஸ். நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே செல்லக்குட்டி, உங்க அப்பா எங்க வேலை செய்றாங்க? மகாலட்சுமி கிளினிக். வெரி குட். மகாலட்சுமி சொன்னா எனக்கு கொஞ்சம் சாக்காது. அப்ப கிளினிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரைட்னஸ் வந்துச்சு. உங்களுக்கு கேட்ட 5 क्वेश्चंसல லாஸ்ட் क्वेश्चंस ஒண்ணுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. யூ காட் இட் டோட்டல் 20 பாயிண்ட்ஸ். வண்டர்ஃபுல். நல்லா ரொம்ப அழகா விளையாண்டீங்க. இதுல வந்து பதிலை விட நீ எப்படி யோசிச்சு என்ன விஷயம் சொல்ற அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பா பத்தி அம்மா பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்க. ஓகே ஓகே, இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் வின் பண்றீங்கன்றதை நம்ம அடுத்த ரவுண்ட்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ப்ளீஸ் டேக் யூர் ஸ்டேஜ். ஓகே, சாகில் வந்து பயங்கரமான விளையாட்டாரு. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சமன் மிதான் ஃபேமிலி.
ரெண்டு பேரும் எப்படி விளையாடாங்கன்னு பாத்தீங்கல்ல? அதோட பயங்கரமா வந்து நீங்க வின் பண்ணு. ஓகே? ஓகே. ரெடி? ஓகே, நீங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா? போலாமா? ஓகே ஓகே. வெல்கம் டு இயர்ச்சா காப்பி ரவுண்ட். ஓகே, ரெடி? உங்க குழந்தையுடைய ஃபேவரட் காமெடி டயலாக் என்ன? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். கரெக்டாக சொல்லுவாங்களா அவங்க? ரைட், பார்ப்போம். ஓகே நந்தினி. ஓகே செல்லக்குட்டி, உங்களோட ஃபேவரட் காமெடி டயலாக் என்ன டயலாக்? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் கொஞ்சம் வீக். ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் क्वेश्चंसக்கு ரெண்டு பேருமே கரெக்ட்டான பதில் கொடுத்திருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ். இயர்ச்சா காப்பியில் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின். உங்க குழந்தையுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன? மேக்ஸ். மேத்ஸ். என்னால மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும்? அவள் எப்போ பார்த்தாலும் டேபிள்ஸ் போர்டில் எழுதிட்டே இருப்பா. அவளுக்குன்னு ஒரு போர்டு வாங்கி கொடுத்துருக்கு. நம்பர்ஸ் அவளே கவுண்ட் பண்ணி அவளே எழுதிட்டு இருப்பா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாங்கினாலும் 1 to 100 கம்பல்சரியா எழுதிடுவா. அது அவங்க தெரியுமா? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஓகே, சம்மன் மெத்தட் என்ன சொல்றான்னு பார்ப்போம். நந்தினி. ஓகே பேபிமா, இந்த क्वेश्चनலாம் என்கிட்ட சின்ன வயசுல கேட்டிருந்தாங்கன்னா நான் ஓடி போயிருப்பேன். ஓகே செல்லக்குட்டி, உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னது? மேக்ஸ். வாவ் குட். செகண்ட் क्वेश्चंसக்கு கரெக்ட்டான பதில் கொடுத்தனால அகைன் யூ கெட் இட் 20 பாயிண்ட்ஸ். வண்டர்ஃபுல். மூணாவது கொஸ்டின். உங்க வீட்ல யாரு சிக்கனமா செலவு பண்ணுவீங்க? நான் தான். வைஃப். அப்படியா? ஓகே, ஸோ இப்போ குழந்தைகிட்ட இந்த கேள்வியை கேட்டா மம்மி அம்மான்னு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க, சிக்கனமா செலவு பண்றது. ஓகே, we'll see சமன் மித்தா என்ன பதில் சொல்றாங்கன்னு. நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே பேபிமா, உங்க வீட்ல யார் சிக்கனமா செலவு பண்ணுவாங்க? எங்க அப்பா கம்மியா தான் செலவு பண்ணுவாரு. உங்க அப்பா கம்மியா தான் செலவு பண்ணுவாரா? இப்போ மூணாவது क्वेश्चंसக்கு ரெண்டு பேருடைய இடத்துல தவறான பதில் வந்தனால நோ பாயிண்ட்ஸ். நாலாவது கொஸ்டின். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, குழந்தையுடைய பர்த்டே எப்போ? டிசம்பர் 6th. டிசம்பர் 6th. டிசம்பர் 6th குழந்தையுடைய பர்த்டே. பார்ப்போம். நந்தினி. ஓகே பேபிமா, உங்களுடைய பர்த்டே எப்போ? எங்க பர்த்டே வந்து டிசம்பர் 6th. வாவ் குட். ஓகே, ரெண்டு பேருமே கரெக்ட்டான பதில் சொல்லிருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ். வண்டர்ஃபுல், வெரி குட். இப்போ ஐந்தாவது கேள்வி. குழந்தையுடைய எய்ம் என்ன? டீச்சர். ஸோ உங்க குழந்தையுடைய எய்ம் டீச்சர் ஆகிறது. ஒரு புனிதமான ஒரு ப்ரொஃபஷன். ஓகே, பார்க்கலாம். நந்தினி. ஓகே பேபிமா, உங்களுடைய எய்ம் என்ன? நீ என்னது? நீங்க வந்து ஃபியூச்சர்ல பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டீச்சர் ஆகணும்னு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓகே, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 क्वेश्चन கேட்டோம். அந்த 5 क्वेश्चनல 4 பதில்கள் வந்து ரெண்டு தரப்புலமே கரெக்ட்டா வந்தனால you get it 80 points. ஓகே, நல்ல நீ ஒரு பெரிய டீச்சர் ஆகி பல டீச்சருக்கு நீ டீச்சர் ஆகணுன்றதா எங்களுடைய சுட்டி சாம்பியன் டீமா நான் வாழ்த்துறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பர். நம்ம அடுத்த ரவுண்ட் விளையாடலாம். தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். நம்ம இயர்ச்சா காப்பி ரவுண்ட் வந்து பிரமாதமா வந்து விளையாண்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் ஆலினால் அழகுராஜா. நம்ம ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ஆலினால் அழகுராஜா ரூல்ஸ் சொல்றேன், கரெக்டா கேட்டுக்கங்க. ஒவ்வொரு போட்டியாளர்களுக்குமே 5 விஷயங்கள் தரப்படும். இந்த 5 விஷயங்களே நீங்க வந்து நடிச்சு காட்டணும். அதை நடிச்சு காட்டுறத குழந்தை, நீங்க என்ன விஷயத்தை நடிச்சு காட்டுறீங்கன்றத குழந்தை கண்டுபிடிக்கணும். ஆனா நீங்க நடிக்கும் போது உங்களுடைய நடிப்பு முழுக்க முழுக்க நடிப்பா தான் இருக்கணும். சவுண்டுக்கு மட்டும் வெளில வரக்கூடாது. ஓகே, ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 20 புள்ளிகள் கிடைக்கும். ரெடியா? இருக்கீங்களா எல்லாரும்? கிளியரா? எல்லாம் ஒரு கிளியர் ஓகே சொல்லுங்க. ஓகே ஓகே, நம்ம செகண்ட் ரவுண்ட் ஆலினால் அழகுராஜால ஃபர்ஸ்ட் வந்து விளையாட போறது சஷ்மிதா அண்ட் ஃபேமிலி. வாங்க வாங்க வாங்க. ஓகே, ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு நீங்க ரெண்டு பேருமே ரெடி ஆயிட்டீங்களா? முக்கியமா நான் பாப்பாவை தான் கேட்கணும். செல்லக்குட்டி, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி? ரெடி. ஓகே, your time start now. லைட்டா தான் பண்ணு. பாம்பு 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 பாம்பு. ஓகே வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்க. 20 பாயிண்ட்ஸ். செகண்ட் ஒன், இது வந்து ஒரு Dress பாருங்க, உடை, புடவை. புடவை. வெரி குட். செகண்ட் கரெக்ட்டா பதில் சொல்லிட்டாங்க. அகைன் 20 பாயிண்ட்ஸ். என்ன புஸ் புஸ்? ஏரோப்ளேன்.
நோ உஷ்மா. இப்படி சொன்னீங்கன்னா இங்க மார்க் பேசக்கூடாது இந்த இடத்துல. நீங்க ஊமை. பேபிமா இது வந்து ஒரு உணவு. சீ. என்ன இது இப்படி ஒரு உணவா? சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. வேற வேற அப்புறம்? வேற. நக்கரும் எதை? என்னது? டைம் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட். என்ன உணவுமா அது? என்ன சாப்பிடும்போது? ரைஸா? இல்ல. ஓகே அடுத்து try நெக்ஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். வேற வேற Next, அடுத்து next அடுத்து ட்ரை போங்க. பண்ண சொல்றேன். ஓகே பேபிமா இது ஒரு பறவை. ஹை. பறவை பறவை பறக்குது. ஓகே. ஹாய். பறவை என்ன பறவை சொல்லா? பக் 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 பக். கொக்கு கொக்கா. பாருங்க. கொக்காமா? நல்லா பாருமா. பாப்பா உனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். புடி 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 புடி. கோழி கோழி குட் வெரி குட். ஓகே அடுத்து ஐஸ்கிரீம். நம்ம ஆலிநாள் அழகராஜால வந்து உங்களுக்கு 5 விஷயங்கள் கொடுத்தோம். அந்த 5 விஷயங்களுமே நீங்க பிரமாதமா ஆக்ட் பண்ணி காமிச்சீங்க. ஆனா வந்து புஸ்ஸுன்னு சொன்னீங்கல்ல அந்த கேள்வி தெரிஞ்சுக்க. இல்ல அது தெரிஞ்சுக்க. உலகத்திலேயே ஆரப்பின புஸ்ஸுன்னு விட்டது இவங்க தான். ஓகே எனிவே அதுக்கு மட்டும் எங்களால வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஓகே 5 क्वेश्चंसக்கு வந்து 4 விஷயங்கள் வந்து குழந்தை வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சதுனால you get it 80 points. வண்டர்ஃபுல். Thank you so much. Take a seat. நம்ம ஆலிநாள் அழகராஜால இரண்டாவதா வரக்கூடிய சுட்டி சாகில் அண்ட் ஃபேமிலி. ஓகே ஆலிநாள் அழகராஜா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? குட்டி நீ ரெடியா இருக்கியா? ஓகே your time start now. இது ரொம்ப ஒரு ஈஸியா தொழில் பண்ணலாம். சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகேங்களா? நந்தினி, ரொம்ப ஒரு ஈஸியா professional. யார் அந்த பர்சன்? குத்துங்க குத்துங்க ஜமா குத்துங்க. யார் அதெல்லாம் பண்ணுவாங்க? எந்த பர்சன் பண்ணுவாங்க அந்த மாதிரி? who is that person? யார் போடுவா? யார் போடுவா? டாக்டர் ஓகே ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஓகே இது வந்து ஒரு வாகனம். வெரி குட். என்னது அது? ஜாக்கிங். நல்லா பாரு. அது ஒரு வண்டி. ஏமா நீ சவுண்ட் குத்தா கொடுக்குற, நீ குத்தா கண்டுபிடிக்க வேணாமா? நீயே விதிய மீறியே. ஓகே 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 குழந்தை தானே. ஓகே நெக்ஸ்ட் டவுன் யா. ஓகே ரெடி ரெடி ரெடி. இருக்கு ஃபாஸ்ட். என்ன பண்ணுது? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். என்னடா அது? பாப்பா பாப்பாவா? டைம் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட். அடுத்து இது ஒரு கேம்டா. என்னது? ஃபுட்பால். வெரி குட். நெக்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாரு. கம்ப்யூட்டர். வெரி குட். சூப்பர். ஓகே நம்ம ஆலிநாள் அழகராஜால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 விஷயங்கள் கொடுத்தோம். அந்த 5 விஷயங்களுமே நீங்க ரொம்ப அருமையா வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சீங்க. 4 ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. மொத்தமா 80 பாயிண்ட்ஸ். Thank you so much. Take a seat. நம்ம ஆலிநாள் அழகராஜால 2 குழந்தை வந்து தம்சம் பண்ணிட்டாங்க. 3ஆவதா வரக்கூடிய குழந்தை சமன் மித் அண்ட் ஃபேமிலி. ஓகே நீங்களும் வந்துட்டு ரெடியா இருக்கீங்களா? முதல் 2 பேர் எப்படி ஆக்ட் பண்ணாங்கன்னு பார்த்துட்டீங்கல்ல. இப்போ யார் வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ண போறீங்க? அம்மாவா? ஓகே எனிவே சூப்பர். நீங்க எப்படி ஆக்ட் பண்றீங்கன்றத வந்து நாங்க பார்க்குறோம். ஓகே ஓகே your time start now. ஓகே இது வந்து ஒரு உயிரினம், ஒரு விலங்கு. வெரி குட். குரங்கு. வண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. பொருள். பொருள். என்னது? சாப்பிடுறாங்க, எடுத்துட்டு போறாங்க. என்னது? என்ன பண்றாங்களே? என்னது அது? அது எது? ஏல எடுத்துட்டு போறாங்க. லஞ்ச். லஞ்ச் தான். அது என்னது? எதுல எடுத்துட்டு போறாங்க? பையில எடுத்துட்டு. பை. ஓகே அதான் ஓகே கிட்டத்தட்ட. லஞ்ச் எதுல போட்டு எடுத்துட்டு போறாங்க? பையில. அதான் அது மொத்தமா சொல்லுங்க பாப்பா. லஞ்ச் பையில எடுத்துட்டு லஞ்ச் பையில எடுத்துட்டு போறாங்க. என் ஜாதியாடா அது. ஓகே ஓகே நெக்ஸ்ட்
இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல். ஓகே ஓகே. வெரி குட். எஸ் சார். வெரி குட். அடுத்து போடு போடு போடு. எடுத்து வீட்ல போடுறாங்க. வெரி குட். போட்டோன்னு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இது வந்து ஒரு ஆயுதம். ஓகே வெரி குட். சூப்பர். பாகுபலி. அதான் பாகுபலி ராவோ. அதான் வில்லு. ஓகே அடுத்து வேற. அடுத்து வில்லு கூட என்ன இருக்கு? ஈட்டி. ஈட்டி இல்ல. அது பேர் என்ன? இது வளைஞ்சி இருக்குல்ல, அது பேர் வந்து வில்லு. டைம் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும். ஓகே, அதுல வெச்சு படிக்கிறது என்ன? பாஸ் பாஸ். அடுத்து ரெண்டு பேர் சொல்லு அப்போ. ஃபர்ஸ்ட் பேர் என்ன சொன்ன? இப்படி இப்படி இருக்கிற பேர் என்ன? இப்படி வளைஞ்சிருக்கிறது பேர் என்ன? 7 அம்பு. ஓகே, இன்னொன்னு 6 அடுத்தது ஈட்டி இல்ல, இன்னொன்னு இப்படி வளைஞ்சிருக்கிறது பேர் என்ன? ஃபர்ஸ்ட் சொன்னியே நீதான். ஏதோ நீ சொன்னியே நீ முதல்ல. சொன்னமா நீ வில்லோ அம்போட. சொல்லுமா நீங்க பண்ணுங்க. இப்ப பண்ணுங்க. எடுக்கறாங்க. 2 பேர் என்ன? 1. நம்ம ஆளினால் அழகராஜ்ல வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணி காமிச்சீங்க. நீங்க டக்குன்னு ஆக்ட் பண்ணனே குழந்தை வந்து சட்டுன்னு நீங்க வந்து ஆன்சர். இல்ல, எனக்கு தெரிஞ்சு சமன் மித்தா தான் உங்க அம்மாவை ட்ரெயின் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். வீட்ல அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவாங்களா? எங்க அம்மா ஆக்சுவலி எனக்கு ஆக்ட் பண்ணுவா அம்மா வீட்ல. ஓகே, நீங்க 5 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. குழந்தை வந்து 4 ஆன்சர் வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு 80 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்காங்க. ஓகே, thank you so much. ரொம்ப பிரமாதமா விளையாண்டீங்க. டேக் கேர். இது வந்து பீடியாஷுவர் வழங்கும் இம்யூனிட்டி வால் போனஸ் ரவுண்ட். இப்போ நீங்க 2 ரவுண்ட் விளையாண்டீங்க. ஃபைனல் யார் போக போறாங்க அப்படின்னா இந்த 3 பேர்ல 2 பேர் தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 புள்ளிகள் கிடைக்கும். ஸோ அதனால கீழே இருக்கிறவங்க மேலே போகலாம், மேலே இருக்கிறவங்க கீழே வரலாம். இந்த ரவுண்ட் எப்படி விளையாடணும்னா இங்க பாத்தீங்கன்னா 9 கட்டங்கள் இருக்கு. இந்த 9 கட்டங்கள்ல இந்த பீடியாஷுவர் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பீடியாஷுவர்ன்ற பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த 30 செகண்டுக்குள்ள யார் அதிகமான அந்த பாக்ஸை அந்த பக்கமா அந்த பிராண்ட் ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரி அடிக்கிறாங்களோ அவங்க தான் வினர். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஆல் ஃபேமிலி. மூணு பேரும் ரெடியா இருக்கீங்களா? போலாமா? your time start now. ஓடுங்க. அப்பா போக கூடாது. அப்பா நீங்க இல்லங்க. அப்பா இங்க இல்லங்க. கோப்பிங்க இல்லங்க. ஓகே. அப்படியே. வெரி குட். அப்படியே சொல்லுங்க. வெரி குட். வெரி குட். வெய் சீக்கிரம் சமைக்கிட்டா. ரெடி. 8 7 ஓகே, ரெடி. 2 1 டைம் அப். நம்ம பீடியாஷுவர் வழங்கும் இம்யூனிட்டி வால் போனஸ் ரவுண்ட்ல வந்து யாருக்கு இந்த 50 பாயிண்ட் போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சஷ்மிதா அண்ட் ஃபேமிலி. சோ நம்ம மூணாவது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா தியா வலசேனு குமார். சோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அந்த ரவுண்ட் விளையாடக்கூடியது 2 குழந்தைகள் மட்டும் தான் விளையாட முடியும். அது யார் அப்படின்றத வந்து நம்ம மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வந்து சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய இருக்கைக்கு போலாம். தேங்க்யூ so much. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல மூணாவது ரவுண்ட் தியா வலசேனு குமார். ஓகே, நம்ம தியா வலசேனு குமார்ல வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் தான் வந்து விளையாட போறாங்க. 2 குழந்தைகள் தான் விளையாடுமா எப்படி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ்னா எப்படியோ அதன் அடிப்படையில் தான் வந்து குழந்தைகள் வந்து விளையாட போறாங்க. இப்போ யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். சஷ்மிதா 190 பாயிண்ட், சமன்மிதா 160 பாயிண்ட், சாகேல் 100 பாயிண்ட். சோ நம்ம தியா வலசேனு குமார்ல 2 குழந்தைகள் வந்து விளையாட போறாங்க. சஸ்மிதா and சமன்மிதா. இந்த கேம் என்னன்னா இங்க ஃபுல்லா பலூன்ஸ் இருக்குல்ல, இந்த பலூன்ஸ் இங்க இருக்கும்போது நாங்க வந்து உனக்கு செட் ஆஃப் கலர்ஸ் சொல்லுவோம். எல்லோ கலர் பலூன் அப்படின்னா சஷ்மி ஆர் சமன்மிதா நீங்க ஓடி எல்லோ கலர் பலூன் எடுத்து அம்மா கிட்ட கொடுக்கணும் இல்ல அப்பாட்ட கொடுக்கணும். அப்பா என்ன பண்ணுவாரு, பலூன் ஏர்ல தட்டுவாரு. ஓகேவா? ஒரு பலூன் எடுத்து கொடுத்த உடனே தட்டினா இருக்கும்போது திருப்பி செகண்ட் பலூன் கொண்டு வந்து கொடுக்கணும். செகண்ட் பலூன் அப்பா தட்டுவார், அப்புறம் அம்மாவும் தட்டுவாங்க, அப்புறம் தேர்ட் பலூன் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி 1 மினிட்டுக்குள்ள நீ எத்தனை பலூன் அப்பா அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பலூன் ஏர்ல இருக்கிறவங்க தான் வின்னர்.
ஓகே நம்ம தியா வலசேன குமார்ல ஃபர்ஸ்ட் வந்து களத்துல இறங்க போறது சஷ்மிதா அண்ட் ஃபேமிலி. யா ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. பிங்க் கலர் ஓடி. பிங்க் கலர் ஓடு ஓடு. ஓகே வெரி குட். தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. நெக்ஸ்ட் பாஸ் பாஸ். டைம் இல்ல இன்னும் 1 மினிட் பாரு. பிங்க்டா. பிங்க் கலர் எடுமா. தட்டுங்க. ஒன்லி பிங்க். குடு குடு. அம்மாட குடு. தட்டு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. குடு குடு. வெரி குட் வெரி குட். இன்னும் பிங்க் எடு. பிங்க். பாஸ் பாஸ் பாஸ். தட்டு 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 தட்டு. தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. கையில பிடிக்க கூடாது, தட்டணும். கையில பிடிக்காதீங்க, தட்டிட்டே இருங்க. வெரி குட். குடு. டாடி வாங்குங்க. தட்டுங்க தட்டுங்க. வெரி குட். வா வா வா. எடு எடு எடு. ஓகே ப்ளூ ப்ளூ. சஷ்மி ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ ப்ளூ ப்ளூ. ப்ளூ எடு ப்ளூ ப்ளூ எடு. ஒன்லி ப்ளூ. ஓகே ப்ளூ. ப்ளூ ப்ளூ எடு. பாஸ் பாஸ் பாஸ். ஓகே yellow yellow. சஷ்மி yellow yellow. next yellow next yellow. yellow yellow. Come on, தட்டுங்க 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 தட்டுங்க. தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. 6 எல்லோடு. ஓடி 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 ஓடி. 3 தட்டு 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 தட்டுங்க. 1 டைம் அப். ஆஹா. ஓகே எனிவே தியா வேலை செய்யணும் குமார்ல நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே குழந்தை பயங்கர தியா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்லிட்டு இருக்கிற பாலையும் வந்து விட்டுட்டு கடைசியா ரெண்டு பலூனை மட்டும் நீங்க வந்து தக்க வச்சுக்கிட்டீங்க. எனிவே ரொம்ப அழகா விளையாடி இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி விளையாண்டாதான் தெரியும் யாரு வின் பண்ண போறாங்க அப்படின்றது. இப்போ நீங்க ரொம்ப அருமையா விளையாண்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் யூர் சிட். நம்ம தியா வேலை செய்யணும் குமார்ல அடுத்ததா வரக்கூடிய பேபி சமன்மிதா அண்ட் ஃபேமிலி. ஓகே குட்டிமா நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு ரூல்ஸ்லாம் தெரியும்ல. ஃபர்ஸ்ட் எப்படி விளையாண்டாங்க பாத்தீங்கல்ல, அவங்களோட ஒரு டெக்னிக்கா ஒரு பலூன் அப்படி தக்க வச்சிட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணிடுவீங்க. ஓகே ரெடி? ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ப்ளூ 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 ப்ளூ. பாஸ் ஜி. வெரி குட் வெரி குட். தட்டு ப்ளூ ப்ளூ. ஓடியா ஓடியா ஓடியா. பாஸ் பாஸ். அம்மாட்ட கொடு அம்மாட்ட கொடு. வெரி குட். எடுத்துட்டே இருங்க ப்ளூ கலர். இன்னும் எடு. எடுத்து கொடுங்க. எத்தனை ப்ளூ இருக்கு? கொடுத்துட்டே இரு. டைம் போயிட்டு இருக்கு. அடுத்த ப்ளூ. நெக்ஸ்ட் எடுத்து கொடுங்க நீங்க. எடு எடு எடு. வெரி குட். பாருங்க உங்க அப்பா பாத்தீங்களா ஒரே கல்ல. வெரி குட். 4 தட்டிட்டு இருக்கீங்க. வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். சூப்பர் சூப்பர். இந்த ப்ளூ எடு ப்ளூ எடு. 30 செகண்ட்ஸ் ஆகுது. ப்ளூ கலர். ப்ளூ. now change to pink pink. now pink கலர் எடுத்து கொடுங்க. now pink. வெரி குட். பிங்க் குடு குடு குடு. அம்மா கையில வந்து கொடுக்கணும். பிங்க் பிங்க் பிங்க். ஓடு ஓடு பிங்க் ஓடு. தெருக்கு பாரு. பிங்க் பிங்க் பிங்க். 10. ஓகே குடு 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 குடு. 8. அடுத்து one more pink pink pink. 6 5. மூணு பலனை தக்காச்சு வின் பண்ணிட்டீங்க. வண்டர்ஃபுல். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஆல் ஃபேமிலி. நம்ம சுட்டி சாம்பியன்ஸோட வின்னர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சமன்மிதா அண்ட் ஃபேமிலி. ஏய் கிளாப் கிளாப் கிளாப். The next winner is Shashmi and family. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல என்டர்டெயின் அவார்ட் யாருக்கு போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாகில் அண்ட் ஃபேமிலி. இந்த மூன்று பேருக்கு இன்னும் 3 சிறப்பான பரிசு இருக்கு. இது யார் வழங்குறாங்கன்னா Zebronics Always Ahead, இந்தியாஸ் பெஸ்ட் ஐடி பெரிஃபெரியல்ஸ் மற்றும் மல்டிமீடியா ஸ்பீக்கர்ஸ் வழங்கும்
போர்ட்டபிள் மீடியா பிளேயர் மியூபிக் பீட், அதாவது மியூசிக் பிளேயர். இந்த 3 பேருக்குமே உண்டு. மேலும் 3 சிறப்பு பரிசுகள் இருக்குது. அது என்னன்னா, அன்னை டேட்ஸ் வழங்கும் சிறப்பு பரிசு உங்களுக்காக. இது gift இருக்கா இல்ல இன்னும் நிறைய ஏதாவது வச்சிருக்கீங்களா? நீ என்ன நினைக்கிற? அதான் இது முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்ல, இன்னும் 3 சிறப்பு பரிசுகள் இருக்கு. ஜெய் ஜெய் ஜெய். ஆலாசியா ஸ்பா வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஸோ இதே மாதிரி சுட்டித்தனம் பண்ணுற குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே ஒரு நம்பர் ஸ்க்ரோல் ஆகுதுல, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் குழந்தை பற்றிய வீடியோ, ஒரு ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் ஆடிஷன் வச்சு உங்கள் குழந்தைய செலக்ட் பண்ணி உலகத்துக்கே ஒரு சுட்டி சாம்பியன் ஆக்கி காட்டுறோம். ஓகே, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சுட்டிஸ் வந்து பயங்கரமாக விளையாண்டாங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் நந்தினி அண்ட் பரவ கோபி.